மகாநதி அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா எவ்வளோ சொல்லியுமே கேட்காம விஜய் வந்து வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அது எதனால அப்படின்னா டாக்டர் வந்து அவ்வளோ தூரம் சொன்னனால தான் விஜய் வந்து வெண்ணிலா வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து காவேரி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வெண்ணிலா வந்து இங்கே இருக்கிறதுனால உனக்கு எது பிரச்சனையா காவேரி, உனக்கு ஏதாவது தோணுதா அப்படிங்கிறத என்கிட்ட ஓப்பனாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்பாரு. ஆனால் காவேரி பார்த்தீங்க அப்படின்னா மனசில் நினைக்கிறது எல்லாத்தையுமே மூடி மறைச்சிட்டு அப்படிலாம் இல்லை, வெண்ணிலா இருக்கிறனால எனக்கு என்ன பிரச்சனை, இப்படி நீங்கள் கேட்குறதா எனக்கு கடுப்பாக வருது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட பேசுவாங்க. காவேரி வந்து மனசில் நினைக்கிறத ஓப்பனாக சொல்லாமல் விஜய் கிட்ட மறைச்சு பேசுவாங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா விஜயும் குழப்பத்தில் இவ உண்மையிலே இதுதான் சொல்கிறாளா இல்லை வேறு ஏதாவது மனசில் வச்சுக்கிட்டு சொல்கிறாளான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து கங்கா கிட்ட போயிட்டு நான் லூஸ் மாதிரி பேசிட்டேன்க்கா அவர்கிட்ட, என்கிட்ட இந்த ஈகோ கேரக்டர் தான் எனக்கு பிடிக்கவே மாட்டுது, ஏன்னா என் கேரக்டர் எப்படி இருக்கோ என்கிட்ட இருக்க ஈகோனால என் மனசில் உள்ளது கூட ஓப்பனாக சொல்லவே முடியலக்கா அப்படின்னு காவேரி வந்து கங்கா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட கங்கா பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே ஏன்டி இப்படி உட்காந்து புலம்பிட்டு இருக்க, நீ விஜய் வந்து ரொம்பவே லவ் பண்ணுற, அதனால தான் உனக்கு இந்த மாதிரிலாம் தோணுது, வெண்ணிலா பற்றி உனக்கு என்ன நினைக்குதோ நீ ஓப்பனாக சொல்ல வேண்டியதானே, எதுக்காக இப்படி குழம்பி மற்றவங்களையும் நீ குழப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்பாங்க. காவேரியும் ஐயோ நான் ஏன் தான் இப்படி இருக்கேன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னா காவேரிக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் மிச்சம் இருக்கு. அதனால அந்த ஒரு நாளில் காவேரி கிட்ட செம்மையாக கேம் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி என்ன கொஞ்ச நாள் தான் வெறுப்பேற்ற முடியும், ஒரே ஒரு நாள் தான் காவேரி வெறுப்பேற்ற முடியும், அதனால இன்னைக்கு விளாட்ற கேமில் அவள் வந்து அழுதுடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நினைக்கிறாரு. அதனால பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காவேரி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி காவேரி இந்த மாதிரி நாளைக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதான் நீங்கள் நான் ஆஃபீஸ்க்கே வர வேணாம்னு சொன்னீங்களே, இப்போதைக்கு நான் ஆஃபீஸ் கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்பாங்க. அதுக்கு விஜய் வந்து சொல்லுவார், இல்லை நான் இவ்வளோலாம் ஆஃபீஸ் வர வேணாம்னு சொன்னது உண்மைதான், ஆனால் நாளைக்கு போக வேண்டிய காரணம் இருக்குது, நான் வந்து லாயரை வர சொல்லியிருக்கேன், சில டாக்குமெண்ட்ஸில் வந்து சைன் வாங்க வேண்டிய வேலை இருக்குது, ஸோ நீ அதில் சைன் போட்ட அப்படின்னா டிவோர்ஸ்க்கான எல்லா வேலையும் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீ உன் லைஃப்பை பார்த்துட்டு நீயும் வாழலாம், என் லைஃப்பை பார்த்துட்டு நானும் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்லுவாங்க. காவேரிக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை கேட்டு வந்து ரொம்பவே ஷாக் ஆயிரும். ஓ இப்பயும் திரும்ப என்னை டிவோர்ஸில் வந்து சைன் வாங்குறதுக்காக தான் கூட்டிகிட்டு போகிறீங்களா, இப்பயும் வந்து ஆஃபீஸ்க்கு நார்மலாக கூப்பிட்ற மாதிரி கூப்பிடல, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து நினச்சிப்பாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த டிவோர்ஸ் நினப்பில் தான் இருக்கீங்க, என்ன தான் வெளியில் பார்த்துக்கிட்டாலும் இதுலேயும் ஒரு கண்ணாக தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து நினச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன காவேரி டென்ஷன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மனசுக்குள்ளே நினைப்பாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்லுவாங்க, என்ன ரொம்ப சலிச்சுக்கிற, தயவுசெய்து நீ எதுவும் பிரச்சனை எதுவும் பண்ணிடாதம்மா டிவோர்ஸ் பண்ணுறதுக்குள்ளே, அதுக்குள்ளே நீ ஏதாவது பிரச்சனை பண்ணி வீட்டில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சுன்னா என்னோட எல்லா பிளானும் இப்போ கேன்சல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியை திரும்ப வெறுப்பேற்றுற மாதிரி பேசுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பிளானை எதுவும் நான் சொதப்ப மாட்டேன், நான் நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன், தயவுசெய்து இப்போ என்னை விட்டுருங்க, நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும், கொஞ்சம் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்லுவாங்க. சரி நீ தனியாக ஸ்பெண்ட் பண்ண டைம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வெண்ணிலாவை பார்க்க போகிறேன், அவன் என்ன சாப்பிட்டாலாம் தெரில அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து திரும்ப காவேரியை வெறுப்பேற்றிட்டு கீழே போயிடுவார். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து பால்கனியில் நின்று அழுதுட்டு இருப்பாங்க. இதை வந்து கங்கா வந்து கீழே வந்து பார்த்துருவாங்க. என்ன காவேரி இந்த நேரத்தில் இங்கே நின்றுட்டுருக்கா, அதுவும் அங்கேருந்து பார்த்தா அழுகுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா நினைக்கிறாங்க. அதனால கங்கா வந்து காவேரிக்கு கால் பண்ணி காவேரி என்ன காவேரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே காவேரி வந்து கண்ணை தொடச்சிட்டு இது ஏன்க்கா என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நிமிஷம் நீ கீழே இறங்கி வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்க்கா நான் தூங்க போகிறேன்க்கா, நீ போய் தூங்கு, நான் காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் நீ இப்போ வரியா இல்லையா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கீழே போகிறாங்க. காவேரி கிட்ட கங்கா வந்து என்னாச்சு காவேரி, எதுக்கு நீ அழுதுட்டு இருக்காங்க நின்றுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜய் எதுவும் சொல்லிட்டாரா, இல்லை உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது பிரச்சனையா காவேரி, இல்லை ராகினி ஏதாவது நீ சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து காவேரியே கேட்குறாங்க. அதுக்கு காவேரி வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. எனக்கு தெரியாத காவேரி, உன் ஃபேஸை பார்த்தா நீ அங்கே நின்றுட்டு அழுதுட்டு இருந்த பார்த்துட்டு தான் நான் உன்கிட்ட கேட்குறேன், ஒழுங்காக என்ன நடந்துச்சுன்னு இப்போ சொல்ல புரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து கேட்பாங்க. அதுக்கு காவேரி வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்பவே எமோஷ்னல் ஆகி அழுது கங்கா தோல் மேலே சாஞ்சிப்பாங்க. என்னாச்சு காவேரி, ஏன் இப்படி அழுகுற, என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் கேட்பாங்க. அதுக்கு காவேரி பார்த்திங்கன்னா எமோஷ்னலாக அவங்க உள்ளுக்குள்ளே உள்ள அழுகையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் எல்லா விஷயத்தையும் கங்கா கிட்ட உளறிடுவாங்க. இந்த மாதிரி விஜய் வந்து என்னை டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட சொல்லிடுவாங்க. என்ன சொல்கிற காவேரி, டிவோர்ஸா, விஜய் எதுக்காக ஒன்று டிவோர்ஸ் பண்ணணும், அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தாரே ஒன்று, அவ்வளோ பாசம் வச்சுருக்காரு, வெண்ணிலா வந்தப்போ கூட ஓ மேலே உள்ள லவ் கொஞ்சம் கூட குறையாமல் இருப்பார்,
அப்படி இருக்கப்ப எதுக்கு அவர் உன்னை டிவோர்ஸ் பண்ணணும்? நீ எது தப்பா நினைச்சிட்டு இருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து காவேரி கிட்ட கேட்பாங்க. உடனே காவேரி பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் விஷயத்த பத்தி உளறிருவாங்க. அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் விஷயத்த தெரிஞ்ச கங்கா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிருவாங்க. இப்படி ஒரு காரியத்த பண்ணி வச்சிருக்கீங்க. உங்களுக்குள்ள கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன் வாழ்க்கைய நீயே இப்படி கெடுத்து வச்சிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து காவேரிய செம்மையா திட்டுவாங்க. அதுக்கப்புறம் காவேரிய ஓங்கி ஒரு அறை விட்டுருவாங்க. உடனே கங்கா வந்து கோச்சுக்கிட்டு நான் அம்மாட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. இதை மட்டும் அம்மாட்ட சொல்லிடாதக்கா, அவங்க மனசு தாங்க மாட்டாங்க, உனக்கு கெஞ்சி கேட்குறேன், அம்மாட்ட சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விஜய் பார்த்தீங்க அப்படின்னா கங்கா வந்து கோவமா பேசுறதையும் அதே மாதிரி காவேரி ஏதோ கெஞ்சிட்டு இருக்க மாதிரியும் இருக்கிறத பார்த்துட்டு விஜய் வந்து வேகமாக கீழே வராங்க. என்னாச்சு காவேரி, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாங்க. அதுக்கு கங்கா வந்து என்ன விஜய், என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்கள் 2 பேரும் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்கீங்களாமே, எனக்கே இப்போ தான் அந்த விஷயம் தெரியும். இப்படி ஒரு காரியம் பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சொல்லுவாங்க. விஜய்க்கு ஒரே ஷாக் ஆயிரும். இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? இந்த காவேரி தான் உளறிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்ப்பாங்க. ஐயோ இப்போதானே இந்த விஷயத்தை இவர் சொல்ல வேணாம்னு சொன்னாரு, நம்ம தெரியாமல் உளறிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கங்கா வந்து அவங்க ஃபேமிலிகிட்ட போயிட்டு இந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. காவேரியோட அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகிட்டு அதே மாதிரி காவேரியை திட்டிட்டு உட்காந்து அழுதுட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து விஜய் வந்து இந்த மாதிரி அதெல்லாம் இல்லை, நான் உங்கள் எல்லா விஷயத்தையும் நான் சொல்லி புரிய வைக்கிறேன், கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா காவேரியோட அம்மா வந்து ரொம்பவே திட்டுவாங்க. விஜயை வந்து ஏன் என் பொண்ணு வாழ்க்கையில் விளாண்டிங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் எதுக்கு பண்ணீங்க, நீங்கள் கல்யாணம் வேணான்னு சொல்கிறதுக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் உங்களுக்கு கிடச்சிச்சா, அவளை வச்சு இப்படி விளாண்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா வந்து விஜயை வந்து திட்டுவாங்க. ஆனா நீங்க 2 பேரும் பண்றதெல்லாம் பார்த்தா ஒவ்வொருத்தரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு மனசார காதலிச்சு கல்யாணம் பண்ண மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி தான் இப்பயும் நீங்க இருக்கீங்கன்னு நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவளை கான்ட்ராக்ட் கல்யாணமும் பண்ணி இப்போ வந்து கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு, டிவோர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நியாயமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா வந்து விஜய் கிட்ட கேட்குறாங்க. இந்த நேரம் பார்த்து காவேரி பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஐயோ என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பதறி அடிச்சு காவேரியை போய் தூக்குறாங்க. அப்போ தான் தெரியுது காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் எல்லாத்துக்கும் தெரிய வருது. உடனே எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. விஜய்க்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சந்தோஷம். நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா நீ எனக்கு அதை விட டபுள் மடங்காக சர்ப்ரைஸ் கொடுத்துட்டிய காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் சந்தோஷமான விஷயம் நடந்திருந்தாலுமே எல்லாருக்கும் வந்து விஜய் வந்து காவேரியை டிவோர்ஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற விஷயத்துல எல்லாத்துக்குமே கோவம் இருக்கும். அதனால விஜயை வந்து எல்லாமே கோவமாக பார்ப்பாங்க. ஐயோ போதும் போதும், ஐயோ இந்த ட்ராமா பண்ணது எவ்வளோ பெரிய தப்பாக போயிடுச்சு, இவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எல்லாரையும் திட்டு வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரிக்கு இந்த மாதிரி கம்பெனிலேருந்து 50% ஷேரை தான் நான் எழுதி வச்சிருக்கேனே தவிர அவரை டிவோர்ஸ் பண்ணவும் இல்லை. அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து எனக்கு லைஃப் லாங் எப்பயுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவார். இதை கேட்ட எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஷாக் ஆயிரும். காவேரிக்கு தான் ரொம்பவே ஒரு பேர் அதிர்ச்சியாக இருக்கும். இதை பண்ணிட்டு தான் நம்மள்ட்ட டிவோர்ஸ்ன்னு சொல்லி விளாண்டுட்டு இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து நினைப்பாங்க. அதுக்கப்புறம் காவேரிக்கு பார்த்தீங்கன்னா டபுள் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயமும் தெரிஞ்சு அதுக்கப்புறம் கம்பெனிலேயே அவங்களுக்கு பாதி ஷேர் கிடச்சிருக்கு அந்த விஷயமும் தெரிஞ்சு ரொம்பவே சந்தோஷமாகி விஜயை போய் ஹக் பண்ணிப்பாங்க. இதுதான் அடுத்த வர எபிசோடில் நடக்க போகிற கதை. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.